ஹாய் கைஸ். அவர் ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட் ஸ்பைடர்மேன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட், என்னோட எடிட்டர், இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே மச்சான். ஹேவ் அ கிரேட் இயர் தான். ஸ்பைடர்மேன் பெரிய ஐப்பே வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்பைடர்மேன் பார்த்து தான் நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம். ஸோ அதுதான் என்னோட பெரிய ஐப். ஸ்பைடர்மேன் இதுதான் நம்ம லைஃப்பில் ஃபுல்லாக ஓடி இருக்கு. அதனால் வந்து ஒரு டாபி மேக்கியோர் ஸ்பைடர்மேன் லெவல் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருந்தால் போதுன்றது தான் இருந்தது. ஏன்னா டாம் ஹாலண்ட் வந்து ஒரு ஈஸியாக எல்லாமே கிடச்சிடுற ஒரு கிட்ட தான் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இருந்திருக்கு. அதனால வந்து டாபி மேக்கியோரோட இது வந்து கனெக்டே ஆகாமல் இருக்கும் நமக்கு. ஆனால் இந்த ஸ்பைடர்மேன் அதுக்கான ஒரு வழியை கிரியேட் பண்ணுற ஒரு படம் தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஸ்பைடர்மேன் 2 and 3 மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அது எப்படி இருந்ததுன்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கொடுப்போம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. நோவேவுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதை. ஒரு புதுசா ஒரு த்ரெட் வருது. இவ்வளவு கிரவுண்டடா புரோக்கனா இருக்க ஒரு ஆள் அந்த த்ரெட்டை எப்படி ஃபேஸ் பண்றாரு, அந்த த்ரெட்டை ஃபேஸ் பண்ணி எப்படி வந்து அவருக்கு ஒரு வின் ஸ்ட்ரீக் வருதுன்றது தான் படத்தோட ஒன்லைன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லலை. சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். பாசிட்டிவ்ஸ் போயிடும். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் டாம் ஹாலண்ட், சாடி சிங், ஜான் பெர்த்னல், இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேருமே அழகா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா அவங்க பண்ணலனா இது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டாம் ஹாலண்டோட ஆக்டிங்கே ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 பார்ட் இல்லாம ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. அதனால 3 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சாடி சிங் பின்னிட்டாங்க. நீங்க எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு அவங்க கேரக்டரை பார்த்துட்டு பயங்கரமா ஒரு ஷாக்ல தான் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு படத்தோட பாசிட்டிவ்னா படம் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. படத்தோட பாசிட்டிவ் சொல்லணும்னா நான் கண்டிப்பா ஸ்பாய்லர் இருக்கும், மைல்ட் ஸ்பாய்லர் செட். பெரிய பாசிட்டிவ் ஸ்டண்ட்டுங்க. ஸ்டண்ட்டு, எமோஷன்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய பெரிய பிளஸ். வந்து என்னன்னா எமோஷன்ஸை தான் ரொம்ப பயங்கரமா கேரி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பார்ட் மாதிரி இல்லாம. அதனால ஸ்டண்ட் ரொம்ப கம்மி தான். ஒரு 3 ஸ்டண்ட் 4 ஸ்டண்ட் தான் இருக்கும் மேக்சிமம். ஆனா அந்த 3 ஸ்டண்ட்டுமே அவ்வளோ சூப்பரா வந்து கோரியோ பண்ணியிருந்தாங்க. அதுலயும் ப்ரீ கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் வந்து சூப்பரா இருந்தது. ஜாக்கி சானுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அதனால ஸ்டண்ட் பயங்கரமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மெயினா சொல்லணும், சாடி சிங்கோட கேரக்டருக்கு ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்றத ஒரு கிளிம்ஸ் காமிக்கணும். அந்த கிளிம்ஸை வந்து அவ்வளோ சூப்பரா ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். அது எப்படி பண்ணாங்கன்றது இப்போ வரைக்கும் புரியல. ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அது அப்படிதான் இருக்கணும், காமிக் படி அப்படிதான் இருக்கணும். அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அதாவது அக்யூரேட், காமிக் அக்யூரேட்டுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த சீனா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் ஜெண்டையா, எனக்கு ஒரு சில சீன்ல ஜெண்டையாவோட கேரக்டர் ஒர்க் ஆகலனாலும் ஒரு சில சீன் மீன்ஸ் அவங்க அவர்கிட்ட பேசுற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அது உண்மையாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் சாடி சிங்கும் ஆண்ட்மேவும் பேசுற சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அது உண்மையாவே ஐ காட் டூ எமோஷனல் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் உண்மையாவே சொல்லி ஆகணும், ரியல் வின்னர் வந்து பனிஷர் தான். நான் பனிஷர் வந்து 2018 சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னி வரைக்குமே எனக்கு பனிஷர் ரொம்ப பிடிக்கும். அண்டர் ரேட்டட் சீரீஸ் அது. டேர்டெவில எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, யாருமே பனிஷரை சொல்ல மாட்டாங்க. இந்த படத்துல இருந்து பனிஷருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஸ்பைடர்மேன் பனிஷர் காம்போ வந்து அவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ன்ற லெவலுக்கு இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ்ஸ். எனக்கு எமோஷனலா இந்த மாதிரி கிரவுண்டடா புரோக்கனான ஸ்பைடர்மேன் தான் பிடிக்கும். நான் அப்படிதான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அதனால வந்து கண்டிப்பா இந்த ஸ்பைடர்மேன் எனக்கு பிடிச்சிருந்தது. இது மேபி ஒரு சிலருக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா, பிடிக்காம போறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அல்கு கேரக்டரை ரொம்பவே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுன்னு எனக்கு தோணுது. இன்னுமே வந்து அல்கு கேரக்டரை வந்து சூப்பரா காட்டியிருக்கலாம்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டையா கேரக்டருமே இன்னுமே வந்து மேபி
கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எதுக்குன்றது வந்து நீங்க ரொம்ப நான் ரிவீல் பண்ண விரும்பல. அது மாதிரி எல்லாமே இந்த விஷயம்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படி இருந்ததுன்னு தோணுச்சு. எனக்கு பெருசா நெகட்டிவ் இல்லைங்க. இது மட்டும் தான் என்னோட நெகட்டிவ். மற்றபடி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சம படம். மேபி எதையுமே நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகுறது டவுட் தான். நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்துருந்து எல்லா ரெஃபரன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சா இந்த படம் ஷியரா ஒர்க் ஆகும். ஃபுல்லாவே காமிக்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே. ஒரு ஃப்ரேம் வருது, அந்த ஃப்ரேம் வந்து காமிக் புக்ல இருக்கிற ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எல்லாருமே தேட்டரே எரப்டாச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து காமிக் ரெஃபரன்ஸ் இந்த இதுல இருக்கு. ஸோ அதனால எல்லாமே பார்த்துட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருவேளை நீங்க யார்கிட்ட கேட்டுட்டு போனீங்கன்னா கூட அது பெட்டரா இருக்கும். நானும் வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாம நான் ஒருத்தரோட வீடியோவும் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அட்லீஸ்ட் அதையாச்சும் கேட்டுட்டு போங்க. ஏன்னா வந்து ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இது கண்டிப்பா இப்போ இந்த ஒரு யூஸ்வலா ரிவ்யூவர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு நெகட்டிவ் இது போயிட்டு இருக்கு. என்னன்னா படத்துல ஆக்ஷன் பிளாக் கம்மிப்பா, வெறும் எமோஷனல் தான், அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல, இந்த மார்வல் ஃபேன்ஸ்க்குலாம் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்கல்ல. இதுதான் நடக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி கிடையாது. நீங்க எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் பயங்கரமா புரியும், இன்னுமே பிடிக்கும். ரொம்பவே நல்ல படம். ஆஸ் யூஸ்வல் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து மட்டும் தான். அதனால வந்து சொல்றது நம்ம ரிச்சுவல்ன்றதுனால நம்ம எல்லாரும் உட்காந்து வர்றது வழக்கமா போச்சு. ஸோ அது வேஸ்ட் தான். அதனால அதை பத்தி எதிர்பார்க்காதீங்க. மேபி இந்த கேரக்டரை இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கேரக்டர் வருது. இன்னுமே நிறைய பேரை சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க கூட. அது எல்லாமே பயங்கரமா இருந்தது. நான் எதையும் ரொம்ப பெருசா சொல்ல விரும்பல. படம் பாருங்க. படம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல கண்டிப்பா இந்த படம் ஒர்க் ஆகும்ன்றது நம்பிக்கை இருக்கு. ஏன் சொல்றேன்னா எல்லாமே வந்து கலந்த மாதிரி இருக்கு. எமோஷனலும் இருக்கு, ஒரு ஹாரர் கைண்ட் ஆஃப் சீன்ஸும் இருக்கு, ஆக்ஷன்ஸும் இருக்கு. பயங்கரமா இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு நல்ல தியேட்டர்ல, நல்ல சவுண்ட் உள்ள தியேட்டர்ல பாருங்க. உங்களை ஏமாத்தாது இந்த படம். சூப்பரா இருக்கும். நான் நோவேவும் அளவுக்கு சொல்ல மாட்டேன். நோவேவும் அளவுக்கு இல்லைனாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் இன் ஸ்பைடர்மேன் கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.